வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். இப்போ செஞ்சு காமிக்க போகிறது திணை தேன் ஜூஸ். திணையில் வந்து ஜூஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதோட ஆப்பிள் சேர்த்து பண்ணுறேன். அதாவது திணை ஆப்பிள் மாக்டெயில்னு சொல்லலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். திணை 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கு 4.5 மடங்கு தண்ணீர் விட்டு வேக வைத்தது. தேங்காய் துருவல் அரை மூடி, ஆப்பிள் 1 அரிந்தது, வெள்ளத்துருவல் சிறிதளவு, தேன் 1 டீஸ்பூன். பொதுவாக ஜூஸ்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் பண்ணுவோம், இல்லை வெஜிடபிளில் காம்பினேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து சிறுதானியங்களில் வந்து சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணுறப்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது ரொம்ப அவசரமாக போகிறதா இருந்தால் கெஞ்சியோ கூழோ சாப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடித்தாக்க வயிறு நிறையும், நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இது முக்கியமாக வந்து புரதச்சத்து நமக்கு கூடுதலாக சேரும். இந்த ட்ரிங்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திணையை வந்து வேக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு திணையை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 4.5 மடங்கு தண்ணி மட்டும் முதல்ல பாயில் பண்ணிக்கோங்க. திணையை கழுவிட்டு கொதிக்கிறப்ப அதை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு குறைச்ச தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இருக்கப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். இது வந்து வேக வச்ச திணை. இப்போ இந்த வேக வச்சாச்சு. இப்போ வந்து ஆப்பிள் வந்து நிறம் மாறாமல் இருக்கணுன்னாக்கா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. வேணால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா வந்து இப்படியே வந்து போட்டு வச்சிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்குது. இப்போ வந்து முதல்ல இதில் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் லேசாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து திணையை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இதோட வந்து திணை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேன். இதுக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து வெள்ளத்துருவல் சேர்க்குறேன். அதோட அந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து எல்லாம் சேர்த்துட்டோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் துருவல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இது வந்து அரைச்சதுக்கப்புறமா அப்படியே குடிக்க முடிஞ்சவங்க குடிச்சிக்கலாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த திணையோடு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து மறுபடியும் காய்ச்சணுமா சூடு பண்ணணுமா ஒன்றுமே தேவையில்லை. இது வந்து ஜூஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பொதுவாக எல்லோரும் வந்து சூப்பு இல்லைன்னா வந்து திணையை யூஸ் பண்ணிவிட்டு வந்து கஞ்சி அந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வேணும்னா வந்து இதுலேயே வந்து கொக்கோ போட்டுட்டிங்கனாக்கா ஒரு சாக்லேட் ட்ரிங்க் மாதிரியும் கொடுக்கலாங்க. இதை வந்து இந்த வெயில் காலத்துக்கும் நல்ல உகந்ததாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும், டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடித்தாலே போதுமானது. மார்னிங் ஸ்மூத்தி மாதிரி கூட நீங்கள் பண்ணி குடிக்கலாம். அப்போ வந்து இந்த திணையை வந்து இதை நல்லா வேக வச்சதுனால அதோடு சேர்த்து அப்படியே குடிச்சிடலாம். ஜூஸ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அந்த இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதையும் கூட நம்ம அதோட கலந்துடலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னாக்கா இது கூட நிற்காது. பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக தான் நிற்குது, எதுவுமே இல்லை. முடிஞ்சால் அதோடு சேர்த்து குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்ட இதில் வந்து ஐஸ் சேர்த்தும் கொடுக்குறாங்க, இல்லை இப்படியே குடிக்கலாம். மிக சுவையாக இருக்கும். நம்ம தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப அதனுடைய நற்குணங்கள் சேரும். ஆப்பிளில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதோட கூடுதலாக திணையை வேக வச்சு இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். திணை ஆப்பிள் மாக்டெயில் இல்லைன்னா திணை தேன் ஜூஸ்ன்னு சொல்லலாங்க. ஆப்பிள் தவிர்த்தும் திணையும் தேங்காய் துருவலும் தேனும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட வந்து திணை தேன் ஜூஸ்ன்னு சொல்லலாம். திணை அதோட ஆப்பிள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விரும்பினா வந்து பனானா வாழைப்பழம் சேர்த்துட்டு ஸ்மூத்தி மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான ட்ரிங்க் பண்ணலாம். திணை மட்டும் இல்லைங்க, சாமை அரிசிலையும் இந்த மாதிரி ட்ரிங்க் செஞ்சிங்கன்னா மிக ருசியாக இருக்கும். திணையில் வந்து புரதச்சத்து மிகுந்தது, பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து அதிக கொழுப்பை சேர்க்காத ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குங்க. அதோட வைட்டமின் ஏ மிக சிறந்தது. இதோடு வந்து ஆப்பிள் சிறப்பு அதில் இருந்த தாது உப்புக்கள்லேருந்து நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். தேங்காயில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கோகனட் இப்போ ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை பலவிதமாக
கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி சாறில் அதாவது ஜூஸில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுவை. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் கிடைக்கும், புரதச்சத்து கூடுதலாக கிடைக்கும். இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னாக்கா, நான் வந்து சர்க்கரை சேர்க்கலை, வெள்ளைத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வெள்ளைத்தூள் சேர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் பூரா அப்படியே கிடைக்கும், இரும்பு சத்தும் கிடைக்கும். ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தயமின் டெஃபிஷியன்சி, அதாவது வந்து குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி செஞ்சிங்கன்னாக்க முழுமையான ஆரோக்கியமான ஒரு பானம் தயார். ஃபாக்ஸ்டெயில் மில்லட் ஆப்பிள் மாக்டெயில். ஃபாக்ஸ்டெயில் மில்லட், the quantity how much ever you are taking, use 4.5 times of water and cook it in a vessel. Within 7 minutes it gets cooked. Afterwards you have to allow that to cool. Cut apple into pieces, add it in water, soak it in water so that it doesn't change its color. First in the mixie you have to grind apple with little water, grind it to a smooth puree. Add cooked thinai, coconut, grated fresh coconut, honey and little jaggery. Everything blend it together to a smooth paste. Add enough water and then strain it. You get a very tasty, healthy, protein rich drink.